காட்சி மாநகரை சேர்ந்து கைலாசம் ஐயா அவர்கள், மூதேரி பிள்ளைவாக்கம் கிராமத்தை சேர்ந்து ஆறுமுகம் ஐயா அவர்கள், கலவை அடுத்து அகரம் கிராமத்தை சேர்ந்து சரவணன் ஐயா அவர்கள், எங்கள் நாடக மன்றத்தின் உரிமையாளர்கள் சிறுவஞ்சிப்பட்டு கிராமம் மூர்த்தி ஐயா அவர்கள், மூதேரி பிள்ளைவாக்கம் கிராமம் காந்திமலை ஐயா அவர்கள், எங்கள் நாடக மன்றத்தின் நிர்வாகிகள் காவேரிபுரம் கிராமத்தை சேர்ந்த கே குரு அவர்கள், மூதேரி பிள்ளைவாக்கம் கிராமம் ஸ்ரீரங்கன் என்று சொல்லக்கூடிய வேலு அவர்கள், இன்னவர் குழுவினரால் இன்று இரவு இந்த அழகான மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் தர்மராஜ தியாகம். தர்மராஜ தியாகம் அல்லது சிசுபாலன் வதை, தர்மராஜ தியாகம் அல்லது சிசுபாலன் வதை என்று சொல்லக்கூடிய நாடகம் நடத்த முன்னிருக்கிறவர்களே, இது சொல் குற்றம், பிழை குற்றம், மேல குற்றம், மேல குற்றம், எவ்வித குற்றங்கள் இருப்பினும் நாங்கள் கிழக்கிலே சிறியவர்கள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னித்து அருகிறீரோ அதை போல் என்னையும் இனி பின்னர் நடிகை மன்னிக்கும்படி இருக்கால குப்பிகளை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சபை நாடி வருகிற விளக்காக
ராஜகோலாகலாகிய மரகண மன்னனுக்கு வெகுமாறாகி அவன் மந்திரியாருக்கு வெகுமாறாகி ராஜா ராஜன்கள் மற்றும் ராஜா
வருகின்றார் என்றால் பயம் வந்துட்டா உனக்கு உடம்பு வந்துட்டா எப்படிப்பட்ட அரசர்கள் வருகிறார்? எப்படிப்பட்ட அரசர் வருகிறார்? மாறுகிறேனா யாரு என்னன்னு தெரியாம மச்சான் யார் மச்சான் வெளியே வந்து பேச சரி வாய் நான் வாங்கிட்டு பாக்குறீங்க ஐயா சபையிலே வந்திருக்கிறவர் ஆமாம் இன்னார் இனியார் என்ற விளக்கமாக சொன்னால் விவரம் என புரியும். விவரமாக ஆமாங்க சொல்கின்றேன். இதுவோ எந்த நாடு? கிரிவிருச்சம் 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 அல்லது மரகத நாடு மரகத நாடு நாடு எங்கள் நாட்டின் சிறப்பு எப்படியே இருக்குது. மலைகளும் காடுகளும் சூழ்ந்தது மரங்களும் சூழ்ந்தது எங்க நாடு ஆகையால் தான் இதற்கு பெயரே கிரிவிருச்சம் மரகத நாடு மரகதத்தை ஆண்டு வரக்கூடிய அடியே என்னோட நமதயமோ மரகத மகா மரகத மகாராஜன் மருமது பத்னியா சொல்லுங்க
என்னோட தெரிவித்தேன் மரகத மகாராஜா மற்றொரு பெயரும் இருக்கிறது. இன்னொரு பேரு என்ன பெயர்தான்? பிரகதத்தன். பிரகதத்தன் பிரகதத்தன். பிரகதத்தன் பிரகதத்தனே? பிரகதத்தன் அல்லது மரகத மன்னன். மரகத மகாராஜா. என் சாமர்த்தியம் எப்படி என்றால் ஒரு நேரத்திலே மாமிசார் சொல்லக்கூடிய அரக்கனாவன் ஒரு அரக்கனானவன் ரிஷிபவனம் கொண்டு இந்த செய்தி வந்தான். ஆமா அவனை மடித்து அப்பேற்பட்ட அரக்கனை மடித்து எங்கள் நாட்டிலே 3 பேரியை கட்டி வைத்திருக்கிறேன். அது மட்டுமா கங்கர பேரியை எதிரி வருதா தெரிஞ்சா எதிரியாக வந்தான். அது மட்டுமா பத்தியா அருகாமலே பத்திரையா யாருக்கு இவங்க எல்லாம் என் மந்திரி வாரியார் ஐயா நான் யார் என்று விளக்கம் தெரியுமா? விளக்கமாக சொன்னால் விவரம் முடியும். அரசருக்கு அருகாமையிலே பணிபுரியக்கூடிய நீதிகளை எடுத்து கூறக்கூடிய ஆமா நீதி மந்திரி அடியேன். வாழ்க 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 நீதி நீதி ஆமா அவரே என்ன சொல்ல வர அவரு? அவங்க அம்மா ஜோதி சொன்ன தெளிவாக அதான் பொடியாரா பொடியாரங்க அம்மா அவர் நீதிமன்ற ஐயா உங்க பேர் என்ன? கொஞ்சம் பாத்து பல்டி போடுற குரங்களை கட்டி வைக்கலாமா? போடுறான்னு பார்த்தேன் கட்டி விடாத பல்டி. அப்ப பின்ன சாமர்த்தி போடல. சரி நீனா எப்படி போறாராமா அப்படி போறாராமா? நீங்க எங்க ஊர்ல குரங்காச்சி இப்படிதான் போட்டுனான். அது குரங்கு ராமா அப்படியே போடுறா ராமா அதே தாண்டா அவன் சொல்ல சொல்ல அப்படியே தகக்கு எகிரி எகிரி குதிக்குது குரங்கு. அந்த குரங்கு குதிக்குது. அது என்ன பார்த்துட்டு அது போறதே நீ குதிக்குவே அது குரங்கு. டேய் குரங்கடா டேய். இல்ல குரங்கு பின்னிடுவே. நான் ஓலை என்ன பண்ண ஓலையடா பின்னுடா டேய். ஓலை பண்றாரு உடம்பு எண்ணி எடுத்து ஆள் வந்து என்னடா பயங்க டேய். ஐயா வந்துகிறாள் யாரு? ஐயா சொன்னதான் தெரியும். சொன்னாதான் தெரியும். அப்படினா அப்படினா சொல்லினா தெரியாது. தெரியாது சொல்லுங்க. இதுவோ என்ன நாடு? இதுவோ கிரிவிருச்சம் ஆண்டு வரக்கூடிய மன்னர் மகத மன்னன்
அவர் அருகாமையில இருந்து இருந்து புத்திகளை எடுத்து சொல்லக்கூடிய அடியேன் புத்திமதி வாங்க புட்டி மந்திரி வாழ்க இன்னைக்கு பாக்கணுமே பாவி போய் 250 ரூபாய் 250 ரூபாய் போச்சு போய் போனா 300 ரூபாய் ஐயா புட்டி 300 ரூபாய் சரக்கு புட்டி மந்திரி சரினா புட்டிங்களா மந்திரி வந்தனா ஐயா ஏடா இவரு ஒண்ணு தெரியாது பழுகுதா நீங்க போய் நீங்க என்ன நாளே என்ன நாளா அத போய் கேக்குறீங்களா புட்டி நானேடா புட்டியா தெரியுதா கோட்ரே பிராந்தியா அப்படி நானே ஐயா போயிருங்க எங்க அண்ணனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா 3 கொடுத்தா சரியா போச்சு போலாம்டா இல்லையா குடுத்துட்டு போ நீ போ அப்படி கிளம்பிடுறா இல்ல ஆட 5 மணிக்கு பாக்கணுமே மத்தியாலில என்னையா ஆய 3 மணிக்கு ஊத்தணும் தான் ஒரு கோட்ரே ஆட சாப்பிட்டு மத்தியாலிக்கு போற பாரு மொத்த மாடு என்னதான் மாடுக்குது யாரை அடிக்கிறீங்க அட போண்டா துணு பசங்களா எப்போ 200 மூட்டை நெல்லு பாத்துட்டா யாரு வந்து அடிக்கிறீங்க யாரு அப்படி கேக்குற 80 மூட்டை எள்ளு போட்டுடா 80 மூட்டை எவன்டா ரோட் ஆடுறவன்டா யாரு நீதான் சொல்லு யாரு சூரக்கஞ்சி கேவரு மக்கள் எம்மா துண்டு பசங்க நீங்க மந்திரிடா மந்திரி அது கண்டா மந்திரியா கீழே தொட்டுக்குவேன் சும்மா இருக்கிறவன ஒரு மந்திரி ஒரு பக்கம் என்னாச்சு உனக்கு அது மாதிரி நம்புதாங்க பொறுமையா பேசுங்க பாக்குறேன் நானு டேய் ஏண்டா யார் அவர்கள் யார் அவரு புட்டி சொன்னாரு புட்டி மந்திரி புட்டி இல்லடா வேற யாரு புத்தி மந்திரி இவரா ஆடா புத்தில சரிங்க யாரு டேய் என்னடா புத்தில என்ன வைக்கிறேன் நீங்க இல்லங்க புத்தி யாரு புத்தில யாரு சொல்ற ஆமா மாடு ஓடு இருக்கிற யாரு சொல்ற மந்திரி எங்கடா பசங்களாடு சுத்தி இருப்பா நீங்க படுப்பா என்னைட்டாந்து இங்க வந்து ஓடுவாங்க அடடா புத்தி மாதிரி வாங்க இவரு நீதி இவங்க அக்கா அக்கா ஜோதி சொல்ல வரேன் என்ன சொல்றான் நீங்களா டேய் ஏண்டா நீ நாம புத்தி அவனுக்கு கூப்பிட்டாந்து சம்மாதனம் கூப்பிட்டாந்துட்டு அவன் புட்டின்னு சொல்லிட்டு ராஜா மந்திரி தெரியாம எல்லாரும் ஒக்கால போயின்றான் ஓத்தவங்க மாட்டேங்கிறான் முதல் தப்பு யார் தெரியுமா தப்புக்குது புத்தியை சொல்லக்கூடிய புத்தி வந்து ஒரு பக்கம் எப்பொழுதும் அருகாமையிலே சுந்து வருகின்றனர் இருந்தாலும் பெரியோரை மாண்டம் தொழ வேண்டும்
சிவசங்கராவ் மதுபாதம் தாளினைகிறாயே சொல்லியே கண்ணுமாயவியுமாகி கருவுக்குள் உருவமாகி மங்கையோர் பாக போற்றி மான் மழுதாய் போற்றி எங்கள் நாயகனே போற்றி ஈசனே போற்றி போற்றி மந்திரிமார்களே மந்திரிமார்கள் வந்தனம் அளிக்கின்றோம் நலமாக வந்திருங்கள் வந்திருங்கள் அரச பேச்சிலே அரசர் அமர்ந்தவுடனே முதல் வேலை என்ன வேலை மதத்தில் மூன்று வீசு மதத்தவ ராமனே மாதமும் மாறி மழை பெய்து குடிமக்கள் நம்முடையான பயிர்கள் செலுத்தி நாட்டு மகள் வளமாக கொழுத்து வாழ்ந்து வருகிறார்களோ
மந்திரியாரு இப்ப சொல்லுப்பா. அரசே, ஏய். நம் நாட்டில் மாதம் மும்மாறி மழை பொழிந்து மழை பொழுது பயிர்கள் செழித்து பள்ளிகள் செய்து குடிமக்கள் எல்லாம் கொழுத்து எந்தவித குறையும் அமோகமாக எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் அரசே. மும்மாறி மழை பெய்கின்றது. சபாஷ் சபாஷ் சபாஷ். நம்ம நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையும் கிடையாது. மழையெல்லாம் குறையில்லாமல் பெய்கிறது. அப்படி இருந்தாலும் குடிமக்களை குறை கிடையாது. எந்த குறை கிடையாது சரி. குடிமக்களுக்கு. ஆலயங்களிலே அருகால பூஜைகள். வருஷவாரி உற்சவமும் இடைவிடாமல் தடங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறதா? அண்ணாலே எந்த ஒரு குறையும் தெய்வத்துக்கு நடக்க வேண்டியது இருந்தாலும் சித்தார்த்தர் கப்பமாக நமக்கடங்கிய சிற்றரசுகள் யாவரும் நமக்கு சேர வேண்டிய பகுதி பணத்தை கப்பத்தை கட்டி அரசாங்க முத்திரையிட்டு ரசீது பெற்று செல்கிறார்களா? அப்படியே செல்கிறார்கள். எந்தவித குறையும் இல்லை. ஏன் அப்படி கேட்கிறேன் தெரியுமா? ஊர்ல திருவிழா நடக்கணும், என்ன நடக்கணும்? திருவிழா நடக்கணும்னாக்க ஊர்ல தாங்கடைக்கு பிரிவு போடணும். பிரிவு போடணும். ஆமா. அதற்கு எங்கிருந்து வரும்? அவங்க கஷ்டப்பட்டு தான் கொடுக்கணும் ஒரு வீட்டுக்கும். அப்போ ஒரு அரசாங்கம் நடைபெற வேண்டும் என்றால் சிற்றரசுகளிலிருந்து கப்பத்து வாங்கினாதான் அரசாங்கத்தை நடத்த முடியும். கோயில்ல பூஜை நடக்குதுன்னா எப்படி நடக்குது? எல்லாம் அரசாங்கம் பண்ணா மக்கள் பண்ணா அப்படிதான். சரியா? அப்படி இருந்தால் மந்திரி வாங்கலா? நீங்கள் நலமாக உள்ள அரசே. உங்கள் அருகில் இருக்கும்போது என்ன குறை அரசே? உங்களுக்கு ஏதாவது குறை? எந்தவித குறையும் இல்லை அரசே. டேய் காவல் உனக்கு நீங்க இருக்கும்போது என்னையாத குறை வருது? குறை கிடையாது. குறையிட்டு பார்த்தாலும் நாட்டு மக்களுக்கு குறை என்பதில்லை. நாட்டு மக்களுக்கு குறை கிடையாது. தெய்வங்களுக்கும் குறை இல்லை. குறை கிடையாது. மந்திரியாருக்கும் குறைவில்லை. உனக்கும் குறைவில்லை. மந்திரிமார்களா அனைவரும் சமத்துவம் கேட்டேன். ஆனால் நான் நிம்மதியாக இல்லையே. என்ன குறை? எனக்கு பருத்த குறை இருக்கிறது. குறை என்பது இருந்தால் சொன்னால் தானே தெரியும். ஏன் குறை தெரியுமா? என்ன குறை? என்ன குறை தெரியுமா? சொல்லுங்க. எல்லா
எதற்காக உலகத்திலே உலகத்திலே அனைத்து விதமான செல்வமும் பெற்றிருக்கலாம். அனைத்து செல்வம் பெற்றிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு செல்வம் அந்த செல்வம் இல்லை என்றால் வாழும் வாழ்க்கை வாழும் நேரம் இந்த மனித வாழ்க்கையே நரக வாழ்க்கையாக போய்விடும் என்று தெரிவிப்பார்கள். அது என்ன செல்வம் தெரியுமா? என்ன செல்வம்? குழந்தை செல்வம் இல்லை என்றால் இந்த வாழும் காலம் நரக வாழ்க்கையாக போயிடும் என்று பெரியவர்கள் குழந்தை இல்லை என்று ஏக்கத்தோடு ஆகி கொண்டிருக்கிறீங்க. அதே போலவே எனக்கு குழந்தை இல்லை. இந்த நாட்டை எனக்கு முன்பதாக என் தந்தை ஆண்டார். காவல் ஐயா, என் தந்தை ஆண்ட பிறகு நான் ஆகின்றேன். நீ ஆண்டு வரீங்க. நான் ஆண்ட பிறகு நீ ஆண்ட பிறகு என் மகனோ ஆள்வதற்கு வழி இல்லாமல் ஒரு பிள்ளை இல்லையே. ஏண்டா வாழையாக வாழ்ந்து வந்த என் குலம் என்னோடு முடிந்துவிட போல இருக்கிறாரே மகாராஜா. அப்புறம் எப்பேற்பட்ட பாவத்தை செய்யணும்? என்ன தவறு செய்தேனோ அல்லது ஏழைகள் மனம் நோகும்படியே என் அரசாட்சியிலே ஒரு குறை வைத்தேனா? இல்லையே. எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. எதற்காக ஒன்று தெரியாதா? சொல்லுங்க.
நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் தெரியுமா? ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. நான் ஒருவேளை ஆமா என் விதி முடிந்து மாண்ட பிறகு எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையானவன் எனக்கு எள்ளு தண்ணீரை மிரைத்து எனக்கு தர்ப்பணம் செய்து என்னை முக்தி மோட்சம் அடைய செய்வார். இந்நாட்டை பாதுகாத்து ஆண்டு வருவார். பாதுகாத்து ஆண்டு வருவான். ஆமா அந்த குடுப்பனை இல்லாமல் போய்விட்டது. என் வம்சத்திற்கு வழியில்லாமல் போய்விட்டது. மந்திரிமார்களா, அரசே இதற்குண்டான மார்க்கம் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன் அரசே. சொல்லுங்க ஐயா. டேய் காவல், ஐயா முன்பொரு காலத்தில் முன்பொரு காலத்திலே தசரத சக்கரவர்த்தியானவர் தசரத சக்கரவர்த்தியானவர் குழந்தை இல்லாத காரணத்தினால் குழந்தை இல்லாத காரணத்தினால் கானகம் சென்றார். கானகம் சென்றார். பெரிய பெரிய முனிவர்களை கண்டார். முனிவர்களை கண்டு முனிவர்களை முனிவர்களாக பல நாளே யாகம் ஒன்றை செய்தார். யாகம் ஒன்று செய்தார்கள். உத்திரை காமேட்டி யாகம் செய்தார். உத்திரை காமேட்டி யாகம் செய்தார்கள். அந்த யாகத்தின் பலனாக 4 குழந்தை பிறந்தது. ஓ, இவர் கேட்டதா ஒரு குழந்தை, ஆனா 4 குழந்தை பிறந்தது. 4 குழந்தைகள் பிறந்து விட்டது. யாரு? ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கனன். 4 குழந்தைகள் பிறந்து விட்டது. 4 குழந்தைகள் பிறந்தது. அதேபோல் மன்னரும் கானகம் சென்று பெரிய பெரிய முனிவர்களை கண்டால், மகான்களை கண்டால் அவருடைய ஆசீர்வாதத்தால் ஆமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஐயா மந்திரியாரே, இவெல்லாம் எங்க போயிருந்தீங்க ஐயா? நீங்க இருக்க மாட்டேன் எங்கேயோ. காவல் அரசிடம் தெரியும். சொல்றேன் மகாராஜா சொன்னதை பத்தி என்னங்க? மந்திரியாரே, மந்திரி கூட வேலை நடந்தது. அப்படியா? பாத்தியா, அதுக்கு தாண்டா புத்தி மந்திரி பேர் வச்சுக்கிறோம் அவருக்கு. யாரால அவருக்கு புத்தி மந்திரியாரே, அரசே எப்படி நான் கானகம் சென்று முனிவரை அடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தால் ஆசீர் பெற்று வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆமா அரசே. டேய், இவ்வளவு நாட்கள் இந்த யோசனை என்ன சொல்லவே இல்லையே. நீங்க கேட்கலையே? அப்படியா? கேட்டிருந்தாங்க அவர் சொல்லிருப்பாரு. சரி, இப்ப கேட்டீங்க சொல்லுங்க. நீங்கள் சென்று வாருங்கள். சென்று வருகிறோம். நானும் அப்பனமே நானும் சென்று வருகிறேன். ஐயா அது வரையிலும் நாட்டை பத்திரமா பாத்துக்குங்க. நாங்கள் பார்த்து நீ பார்த்து நீ தெரியும். ராஜாவோட நீக்கி ஆமா எப்படி போனோம் நம்ம? காவிகாவரை கொண்டு நாங்கள் சென்று அவசியம் சொல்லக்கூடிய முறைகளை காண வேண்டும். அப்படியா? இந்த மணிமுடி கொண்டு எங்க வைக்கிற? டாஸ்மார்க் கடையில பத்து பாருங்க. நாட்டை பாதுகாக்கிறது என்ன வாட்டமா பண்றீங்க? சொல்லிட்டாரு வாஜாரு. இப்ப நாட்டையே பாதுகாக்கிறது அதான் தெரியுமா உனக்கு? அந்த வருமானம் அதிகமா உங்ககிட்ட போன கையா போடும். அதுதான் வச்சாக்கா அவன் 10 ரூபாய் சுத்தி லேப்ல போட்டுருவான். நம்ம காரகம் சென்ற வேலையிலே அவர் தம்பியாக விளங்கக்கூடியவர். ஆமா, அவருடைய பாதரட்சி என்று சொல்லக்கூடிய பாதுகையை கொண்டு வந்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்து அதை வச்சு ஆட்சி பண்ணாரு. அந்த மாதிரி மகாராஜா மணிமுடியை வச்சு நாட்டை பாத்துக்கிட்டானா வச்சுட்டு நான் பாத்துக்க முடியும். சரியா? ஒடியாத கொள்ளாது இருக்கும். நான் அப்படியே சொல்லுங்க.